அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். புத்தகம் 6, த புக் ஆஃப் ஃபேட், விதியின் புத்தகம், அதன் 2ஆம் காண்டம், த வே ஆஃப் ஃபேட் அண்ட் த ப்ராப்ளம் ஆஃப் பெயின், விதியின் போக்கும் வேதனையின் புதிரும். இந்த காண்டத்தை தான் நாம் பயின்று கொண்டு வருகிறோம். விண்ணுலக முனிவர் நாரதர் சாவித்திரியின் அன்னையின் கேள்விகளுக்கு பதில் சொல்வதை பார்த்து கொண்டிருக்கிறோம். நாரதரின் உரைகள் மிக ஆழத்துடன் துன்பங்களுக்கான காரணத்தையும் அவை மனிதன் மேல் சுமத்தப்பட்டுள்ளதன் அவசியத்தையும் கொண்டிருந்தன. தொடர்ந்து உலகம் இப்போதுள்ள நிலையிலிருந்து, அதாவது மனித வாழ்வு தெய்வீக வாழ்வாக மலரும் வரை மனிதன் இந்த துயரத்தையும் அதன் வலியையும் பொறுத்து கொள்ளத்தான் வேண்டும் என்றும் அவர் சொல்வதை பார்த்திருந்தோம். அப்படியானால் இத்தகையதொரு நிலை மாறாதா, மாறுவதற்கு வழி கிடையாதா என்ற கேள்வி மனிதனுடைய மனதில் உடனே எழுகின்றது. அந்த கேள்விக்கு பதிலாக நாரதர் வாயிலாகவே பகவான் விடையையும் கூறுகின்றார். அதாவது உலகில் மாற்றத்தை கொண்டு வர, இந்த துன்பத்திலிருந்தும் வலியிலிருந்தும் மீண்டு வருவதற்கான ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு அவதாரங்கள் தோன்றுவார்கள் என்றும், அவர்கள் மானுடன் படும் துயரத்தை தாமாகவே வலிந்து ஏற்றுக்கொண்டு இங்கே ஒளியை இறக்கி கொண்டு வருவார்கள் என்றும் உறுதியாக நமக்கு ஒரு விடையை கொடுத்திருக்கின்றார். அதற்கு உதாரணமாக இங்கே அன்பு கொண்டு வரப்பட்டது. இயேசு பிரான் என்ற அவதாரத்தினால் அவர் தன்னுடைய உடலை மரிப்பிற்குள் சென்று இந்த உலகுக்கு அன்பை கொண்டு வந்தார் என்று அந்த ஒரு அழகான உவமையையும் பகவான் காட்டியிருந்தார். அதற்கு பிறகு அப்படியான அவதாரங்கள் என்ன செய்கிறார்கள், இந்த மாற்றங்களை கொண்டு வர என்றதையும், அவர்கள் எப்படிப்பட்டதோர் தன்மையை கொண்டு விளங்குகிறார்கள் என்பதையும் தான் நாம் இப்பொழுது பார்த்து வருகின்றோம். சென்ற வாரத்தில் நாம் இந்த உலகை உய்விக்க வந்தோனின் தனிச்சிறப்புகள் என்ன என்பதையும், அவர்கள் உலகில் உணர்வு வீழ்ச்சியுற்ற நிலைக்குள்ளும், அதாவது இன்கான்ஷியன்ட்டுக்குள்ளும் செல்ல வேண்டி இருக்கிறதுனாலே அதனுடைய அடி ஆழம் வரை செல்கிறார்கள் என்பதையும், அதற்குள்ளே என்ன நடக்கின்றது என்பதையும் கண்டு உணர்கிறார்கள். இத்தனையும் போன வாரத்தில் நம்ம பார்த்திருந்தோம். கடைசியாக பார்த்த 16 வரிகளில், அதாவது 460லேருந்து 475 வரைக்கும் உணர்வு வீழ்ச்சியுற்ற தளத்தில் அச்சேதனத்தின் 3 நிலைகளை பகவான் வர்ணித்திருந்தார். இன்கான்சியன்ஸின் ஆற்றல் மிக்க இருண்ட அறிவற்ற தன்மையே மண்பதையின் துவக்கம். இந்த உலகம் எங்கிருந்து தோன்றியது? இன்கான்சியன்ஸினுடைய ஆற்றல் மிக்க இருண்ட அறிவற்ற தன்மையிலிருந்து. மேலும் ஆன்மாவின் பயணத்தை தடை செய்யும் நமது அறியாமையின் அன்னையும் அதுவே அப்படின்ற அந்த வரிகளோடு நாம் முடித்திருந்தோம். இன்றைக்கு நாம் பார்க்க போவது 476வது வரியிலிருந்து 516வது வரி வரைக்கும். 476லேருந்து 496 வரை பகவான் என்ன கூறுகிறார் என்றால், மண்ணில் தோன்றிய அவதாரங்கள் அச்சேதன இருளுக்குள் என்ன செய்ய வேண்டும், அவர்கள் அந்த இருளுக்குள் அவதாரங்கள் நுழைந்திருக்கிறார்களே, அவர்கள் என்ன செய்ய வேண்டும் அங்கே என்பதையும், அடுத்த 497லிருந்து 515 வரை அங்கனமாக அந்த அவதாரங்களால் வேலை செய்யப்பட்ட பின் என்ன நடக்கும், என்ன மாற்றங்கள் எல்லாம் நடைபெறும் என்பது. கடைசி 516ஆம் வரி முத்தாய்ப்பாக அப்போதுதான் உலகை காப்பாற்ற வந்தவர்களின் வேலை முடிவுறும் என்று முடிக்கிறது. ஆக இதைத்தான் நம்ம இந்த 3 கருத்துக்களை என்று நாம் பார்க்க போகிறோம். He must call light into its dark abysms, else never can truth conquer matter's sleep, and all earth look into the eyes of God.
துயர் தீர்ப்போன் அதன் இருள் சூழ் அடி ஆழங்களுக்கு ஒளியை அழைக்க வேண்டும். இன்றேல் ஜடத்தின் உறக்கத்தை சத்தியத்தால் ஒரு காலம் வெல்லவே இயலாது. மற்றும் மண்ணுலகு இறையோனின் பெரு நோக்கினை அவாவுற இயலாது. இங்க முதல் வரியில் அவதாரம் செய்ய வேண்டியது எது என்று சொல்லப்படுகிறது. அடுத்த 2 வரிகள் அதற்கான காரணத்தை கூறுகின்றன. முதல் வரியில் சொல்லியிருக்கின்ற இட்ஸ், அதன் என்பது இன்கான்சியன்ஸ். அதை சாதாரணமாக தமிழில் அச்சேதனம் அல்லது அவச்சேதனம் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கும். அந்த அவச்சேதனம் என்பது உயிர் துடிப்பு, ஜீவன் இருக்கின்றது, ஆனால் ஒளி இல்லை. எது தேவை? ஒளியுடன் கூடிய உயிர் துடிப்பு இருந்தால் முன்னேற்றம் வரும். அங்கே உயிர் துடிப்பு இருக்கின்றது, ஜீவன் இருக்கின்றது, ஆனால் ஒளி இல்லை. அது அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த 2வது வரியும் 3வது வரியும், இந்த 3வது வரியிலும் கூட நாம் அண்ட் ஆல் இயர் நெவர் லுக் இன் டு தி ஐஸ் ஆஃப் காட், அந்த நெவரையும் இங்கே கொண்டு வந்துக்கணும். அப்படி கொண்டு வரும் பொழுது தான் அந்த அர்த்தம் சரியாக வருகின்றது. இன்றேல் ஜடத்தின் உறக்கத்தை சத்தியத்தால் ஒரு காலம் வெல்ல இயலாது. அந்த ஒளி வரவில்லை என்றால் எவ்வளவுதான் பரம சத்தியம் அங்கே வேலை செய்தாலும் அந்த இருளை வெல்ல முடியாமல் அது நின்றுவிடும். அப்படின்றது தான் இந்த இடத்துல அர்த்தம். ஜடமானது உறங்கி கொண்டே இருக்கின்றது, அதன் உறக்கமானது விழிப்புறவில்லை. இந்த ஒளி வந்தால் ஒழிய அங்கே விழிப்பு வராது. அந்த ஒளி விழிப்பும் வந்தால்தான் சத்தியத்தை, அந்த இருளை வெல்ல முடியும். சத்தியத்தால் அந்த இருளை வெல்ல முடியும். மற்றும் மண்ணுலகு இறையோனின் பெரு நோக்கினை அவாவுற இயலாது. ஏன் இந்த இடத்துல அவாவுற, ஏன் அது ஆசைப்பட வேண்டும்? உலகானது இறைவனது அருளின் அந்த கருணை பார்வையை தன் மேல் விழாதா அப்படி என்று ஏங்கி கொண்டிருக்கின்றது. விடிமோட்சம் கிட்டாதா? அப்பொழுதுதான் இந்த துயர் வலி எல்லாம் போகும். அதனால அந்த உலகு இறைவனுடைய கருணை பார்வை என் மேல் விழ வேண்டும் என்று அவா உறுகின்றது, ஆசைப்படுகின்றது. அதுதான் நம்முடைய யோகத்தில் முதல்ல சொல்லுது ஆஸ்பிரேஷன். நீ அவா உற வேண்டும், நீ அதற்கான விளைவு கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்க. எனக்கு இது வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் அங்கே வர வேண்டும். அந்த ஏக்கம் கொள்வதற்காக அச்சேதனத்தின் இருளுக்குள் ஒளி வர வேண்டும். அப்போ சாதாரணமாக வந்துடாது. எப்படி வரணும்? ஒரு துளியேனும், ஒரு ரேகையேனும், அந்த ஒளியின் ஒரு ரேகையேனும் அந்த இருளுக்குள் வரும் பொழுது, ஆகா, இருள் மாத்திரம் அல்ல, கருமை இல்லை, இங்கே ஒளியும் வரக்கூடும் என்று அது தெரிந்து கொண்டு அப்போ அந்த ஒளியை அழைக்கும். அதற்காகத்தான் இங்கே இந்த ஒளியை அவர்கள் கொண்டு வர வேண்டும். இருளுக்குள்ளேயே ஆழ்ந்திருக்கின்ற உலகினுக்குள், ஜட உலகினுக்குள், ஜடத்திற்குள், அதனுடைய உயிர் துடிப்பினுக்குள் ஒளியை கொண்டு வர வேண்டும். அதுபோன்று ஒளியை கொண்டு வந்த பிறகு சத்தியத்தால் அதனை வெல்ல முடியும். மண்ணுலகு ஆசைப்பட முடியும். நான் இந்த நிலையில் இருக்கக்கூடாது, இதை விட்டு மேம்பட்டு செல்ல வேண்டும் என்று அதனால் ஆசைப்பட முடியும். அதற்காகவே அவர்கள் இங்கே ஒளியை கொண்டு வர வேண்டும். இங்கே இன்னொன்று அர்த்தமும் இருக்கின்றது. இங்கே ஜடமும் ஆன்மாவும் நேருக்கு நேர் சந்திக்க முடியாமல் உள்ள நிலைதான். இப்பொழுது ரெண்டுமே நேருக்கு நேர் சந்திக்க முடியலை. இதைத்தான் நம்ம அடரேஷன் ஆஃப் த டிவைன் மதரில் அங்கே ஒரு சில குறிப்பிட்ட வரிகள் முன்னாலும் பின்னாலும் நமக்கு பொருத்தம் இல்லாதது மாதிரி இருக்கும். எஸ்ன்ற நோன்றது தானே இருக்குது, எஸ் எங்கே போச்சு? அதே மாதிரி அந்த உயிர் துடிக்கின்ற அந்த ஓம் என்ற வார்த்தை எங்கே போயிற்று? மணப்பெண்ணின் அழகும் அதுவும் எங்கே போயிற்று? எதிரிகள் கொஞ்சக்கூடிய, ஒன்று கலந்து கொஞ்சக்கூடிய அந்த இடம் எங்கே சென்று? இதெல்லாமே அங்கே கேட்டிருப்பார்கள். மோட்சத்துக்குள்ளே போய்விட்டால் இதெல்லாம் வராதே என்று அங்கே காட்டியிருப்பார் பகவான். அதே போல இங்கேயும் அவை இரண்டும் ஒன்றை ஒன்று சந்திக்க முடியாமல் இருக்கின்றன. இந்த நிலை மாற வேண்டும். இருள் சூழ்ந்திருப்பதனாலேயே இந்த நிலை ஏற்பட்டுள்ளது. ஒன்றை ஒன்று சந்திக்க முடியாமல் போயிருக்கின்றது. இந்த இருள் நீங்கிவிட்டால், அதற்குள்ளே ஒளி கொண்டு வரப்பட்டால், அங்கே
இந்த ஜடமும் ஆன்மாவும் ஒன்று சேரும். அது இப்போ கடைசியில் நம்ம பார்க்க போகிறோம். இதே காண்டம் இன்றைக்கி நம்ம பார்க்கின்ற வரிகள்லேயே கடைசியில் வருது. All things obscure his knowledge must relume, all things perverse his power must unknot, he must pass to the other shore of falsehood sea, he must enter the world's door to bring their light. தெளிவற்றது அனைத்தையும் அவனது ஞானம் மறுபடி ஒளியூட்ட வேண்டும். அவனது சக்தி வெறுக்கும் அனைத்தையும் கட்டவிழ்த்திட வேண்டும். பொய்மையின் கடலை கடந்து மறுகரையை சென்றடைய வேண்டும். உலகின் இருளாழங்களுக்குள் சென்றாங்கே ஒளியை கொணரல் வேண்டும். இந்த வரிகள் அடுத்து அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்கின்றன. தெளிவற்றது அனைத்தையும் அவனது ஞானம் மறுபடி ஒளியூட்ட வேண்டும். இங்கே அவர்களுடைய 2 தன்மைகள் காட்டப்பட்டிருக்கின்றன. ஒன்று ஞானம், மற்றொன்று சக்தி. அவர்களுடைய ஞானமானது இங்கே குழம்பி கிடக்கின்றவற்றுக்குள் ஒளியை கொண்டு வர வேண்டும். அதனால்தான் நமக்கு இப்படிப்பட்ட நூல்கள் எல்லாம் கிடைத்திருக்கின்றன. மகான்களுடைய மொழிகள், அவர்கள் எப்படி நம் வாழ்க்கையை நடத்தி செல்ல வேண்டும் என்ற குறிப்புரைகள் எல்லாமே அவருடைய ஞானத்தை கொண்டு நமக்கு அளித்திருக்கிறார்கள். நாம் இங்கே தெளிவற்று இருக்கிறோம். மனிதர்கள் உலகில் தெளிவற்ற தன்மையில் இருக்கிறார்கள். அவர்களால் எதையும் நிச்சயம் செய்ய முடியாமல் இருக்கின்றது. எது சரி எது தவறு என்று தெரியவில்லை. அவர்களுடைய அஞ்ஞானத்தை நீக்குவதற்கு இங்கே அந்த அவதாரங்களின் ஞானம் ஒளியூட்டுதல் வேண்டும். ரீல்யூம் அப்படின்றது ஒளியூட்டுதல், ஒளியூட்ட வேண்டும். ஆல் திங்ஸ் பர்வர்ஸ் ஹிஸ் பவர் மஸ்ட் unknot. எல்லாம் எதையெல்லாம் இங்கே வெறுக்கின்றதோ, அதாவது எனக்கு வேண்டாம், இந்த நிலையிலேயே நான் இருந்து கொண்டிருக்கிறேன், இது போதும், இதிலேயே எனக்கு தேவையான இன்பம் கிடைத்து விடுகின்றது, இதை விட உயர்ந்த நிலைக்கு செல்ல வேண்டுமானால் எனக்கு வழி தெரியவில்லை, அடுத்தது அந்த வழிகளை கிடைத்தாலும் பின்பற்ற முடியவில்லை, மிகவும் கடினமாக இருக்கின்றன என்றெல்லாம் இவர்களுக்கு தெரிகின்றது. அதனால்தான் போன வாரத்தில் பார்த்தோம், அவர்களுக்கு ஈஸியான பாதைகளில் செல்கிறார். அவர்களுக்கு மிகவும் எளிதான பாதையை மனிதன் தேர்ந்தெடுத்து கொள்கிறான். ஆனால் அவதாரங்களோ உயர் பிறவிகளோ கடின பாதையை தேர்ந்தெடுத்து அதிலேயே நிலைத்து நிற்கிறார்கள் என்று போன வாரத்தில் நம்ம பார்த்துருந்தோம். இங்கே என்ன செய்கின்றார், மனிதனை எல்லாம் ஒரு கட்டு போட்டு வைத்திருக்கின்றது. இது போதுமே, இதை தாண்டி போக வேண்டாமே, இந்த மனதுக்குள்ளேயே நான் சந்தோஷமாக இருக்கின்றனே, மனம் என்ற நிலையிலேயே எனக்கு கிடைக்கின்ற ஒரு இன்பம் போதும், இதில் கிடைக்கின்ற அமைதி போரும், ஆனால் எனக்கு இன்னும் வேண்டும், இருக்கின்ற நிலையை எனக்கு போதும் அப்படின்ற 2 முரண்பட்ட நிலையாக இருக்கின்றது. இங்கே டுவாலிட்டி, மேலே போகணும் ஆனால் இருக்கிறதுலையே நான் இருப்பேன், மேலே செல்ல வேண்டாம், எனக்கு இஷ்டமில்லை என்று இருக்கின்றது. அதனால் அவருடைய சக்திகளானது, அவதாரங்களுடைய சக்திகளானது எல்லாவற்றையும் இந்த முன்னேற்றத்தை நோக்கி செல்ல வேண்டியவற்றை வெறுக்கின்ற எல்லா தன்மைகளையும் கட்டவிழ்த்து விட வேண்டும். அன்டைம், அதாவது ஒவ்வொன்றாக இப்போ நிறைய முடிச்சு அங்கே சேர்ந்துருக்கு, அந்த முடிச்சு ஒவ்வொன்றாக அழிக்க வேண்டும். அகங்காரம் போக வேண்டும், அந்த இடத்துல அன்பு வர வேண்டும். இப்படி ஒவ்வொன்றாக அவிழ்த்து ஒவ்வொன்றாக சிறிது சிறிதாக ஒளியை அவனுக்குள் கொண்டு ஜடத்திற்குள் கொண்டு அதனை முன்னேறச் செய்ய வேண்டும். பொய்மையின் கடலை கடந்து மறுகரையை சென்றடைய வேண்டும். அதாவது பரமசத்தியம் அடுத்த கரையில் இருக்கின்றது, மனிதன் இங்கே இருக்கின்றான், ஒரு கரையில் இருக்கின்றான், மறுகரையில் தான் அவன் சென்றடைய வேண்டிய பரமசத்தியம், பரமன், அந்த உயர் உண்மை, அதிமனம் எல்லாமே அடுத்த கரையில் இருக்கின்றன. ஆனால் இடையே என்ன இருக்கின்றது, பொய்மையின் கடல், பெரிய கடலாக அங்கே இருக்கின்றது. அந்த ஃபால்ஸ்ஹுட், அதை தாண்டி அதை நீந்தி கடந்து அவர்கள் செல்ல வேண்டும். அவர்களும் இங்கேயே மனிதர்களோடு இருந்து விட முடியாது.
அவர்கள் மனிதருடைய துன்பத்தை தாங்கி தாமும் அதுபோல் இருந்து உயர்வடைய வேண்டும், உயரச் செய்ய வேண்டும் அப்படின்றதுக்காகத்தான் வந்திருக்கின்றார்கள். ஆகவே மனிதனுக்குரிய துன்பத்தை நான் ஏற்றுக்கொண்டு இங்கேயே இருக்கிறேன் என்று இருக்க முடியாது. அவர்கள் மனிதனை கட்டுப்படுத்தி இருக்கின்ற எல்லா தடைகளையும், ஃபால்ஸ்ஹுட்ஸ், அவற்றை எல்லாவற்றையும் நீந்தி கடக்க வேண்டும். நீந்தி கடந்து அடுத்த கரையை சென்றடைய வேண்டும். அப்பொழுது தான் அவர்களால் இதெல்லாம் செய்ய முடியும். அவர்களும் இது போன்ற ஒரு கடின பாதைகளில் செல்ல வேண்டும். அன்னையும் பகவானும் படாத துயரம் கிடையாது. அப்படிப்பட்டது ஒரு துயரங்களை கடந்து மற்றவர்களுடைய துயரத்தையும் அன்னையார் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு வழி காமித்திருக்கிறார் என்று நாம் படித்திருக்கிறோம். ஆக அவர்கள் இந்த ஃபால்ஸ்ஹுட்டை தாண்டி சென்று அடைய வேண்டும். உலகின் இருள் ஆழங்களுக்குள் சென்றாங்கே ஒளியை கொணரல் வேண்டும். அது இந்த இடத்துல சொல்லியிருக்கின்றது அடி ஆழங்கள், இருள் ஆழங்களுக்குள் செல்ல வேண்டும். இந்த இருள் ஆழங்களை எல்லாம் பற்றி பகவான் இதில் புக் 2 Canto 7 த டிசன்ட் இன்டு இது நைட்டில் சொல்லியிருப்பார். அதை நான் ஜஸ்ட்டு படிக்கிறேன், ஏன்னா அதுக்குள்ளே நம்ம டீட்டெயிலாக போகக்கூடாது. ஜென்ரலி அது பேட் ஃபோர்ஸஸ், அதனால் நமக்கு அது வேண்டாம். பட் அங்கே முதல்ல குறிப்பிட்டிருக்கிறான்றதை நான் அப்படியே படிச்சுடுறேன். Then the scene changed, but kept its dreadful core. Dreadful core நாங்க சொல்லியிருக்கின்றார் பகவான். A capital was there without a state. It had no ruler, only groups that strove. He saw a city of ancient ignorance, founded upon a soil that knew not light. There each in his own darkness walked alone. Only they agreed to differ in evil sparks, to live in their own way for their own selves, or to enforce a common lie and wrong. Their ego was lord upon his peacock seat, and falsehood sat by him, his mate and queen. The world turned to them as heaven to truth and God. இது 208வது பக்கத்தில் அந்த பிரேக்கில் வருது. அது ஒரு செக்ஷன் முடிஞ்சு அது அடுத்த செக்ஷனில் வருது. 209வது 3வது வரி வரைக்கும் வருகின்றது. இதை நீங்கள் அப்புறம் பார்த்து படித்துக்கொள்ளணும். அப்படி முதலிலேயே இந்த இருள் ஆழங்களை பற்றியும் அங்கே எப்படி மனித இனம் நடந்து கொள்கின்றது, அங்கே என்னவெல்லாம் சக்திகள் இருக்கின்றன என்பது எல்லாத்தையும் அங்கே சொல்லியிருக்கின்றார். இந்த படித்திருந்தேன் இந்த ஃபால்ஸ்ஹுட்டு, அப்புறம் ஸ்டேட், லைட், இது எல்லாத்துக்குமே பகவான் கேபிட்டல் எஃப் கொடுத்திருக்கின்றார். அதனால் அது முக்கியமானது இங்கே உலகத்திலே இருக்கின்றது. அவை வெல்லப்பட வேண்டும். அதற்காகத்தான் அஸ்வபதி மன்னர் தன்னுடைய யோகத்தில் அந்த இடங்களுக்கும் செல்கின்றார். மேல் உலகங்களை மாத்திரம் அவர் பார்க்கவில்லை. இந்த மேலிருந்து வந்த சக்திகள் எல்லாம் ஏன் மாறுபட்டு போயின, அதற்கான காரணம் என்ன என்று அறிய முற்படும் பொழுது அவர் அந்த டிசன்ட் இன்டு இந்த நைட்டுக்குள்ளேயும் அவர் போகின்றார். The heart of evil must be bared to his eyes. He must learn its cosmic dark necessity, its right and its dire roots in nature's soil. தீயவற்றின் இதயம் வரை அவன் பார்வை செல்லல் வேண்டும். புவியின் கண் தீமை உள்ளதற்கான இருண்ட அவசியத்தை அறிதல் வேண்டும். இயற்கையின் மடியில் பொதிந்துள்ள அதன் வேர்களின் நியாயத்தை உணரல் வேண்டும். இங்கு முதல்ல ஒரு செயல்பாட்டை சொல்கின்றார். அவதாரங்களுடைய செயல்பாடு என்ன செய்ய வேண்டும் என்று. தீயவற்றின் இதயம் வரை அவன் பார்வை செல்லல் வேண்டும். அதான் அந்த கோர் வரைக்கும், அடி ஆழங்கள் வரைக்கும் போய் பார்க்கணும். பார்த்தா தான் அங்கே என்ன நடக்கின்றது, ஏன் அப்படி அவை இருக்கின்றன எல்லாம் தெரியும். அதுதான் அடுத்த 2 வரிகளில் கேட்கேன். போக மாத்திரம் செய்யக்கூடாது, அங்கே போய் அங்கே இருக்கிறத அனலைஸ் பண்ணணும். என்ன இருக்குது அப்படின்றத அனலைஸ் பண்ணினா தான் அதற்கான சொல்யூஷனை கொண்டு வர முடியும். ஏன் துன்பங்கள் இருக்கின்றன, ஏன் இருள் இருக்கின்றது என்று
ஒரு காரணம், ஏன் இவை இங்கே வந்தன, அதைத்தான் ஆஸ்ட்ரோபதி அங்கே செய்கின்றார். ஏன் இங்கே வந்ததுன்ற ஒரு காரணத்தை ஆராயப் போவதற்காக அவர் அந்த இருளின் ஆழங்களுக்குள் நைட்டுக்குள்ள இறங்கி போகின்றார். ஆக புவியின் கண் தீமை உள்ளதற்கான இருண்ட அவசியத்தை அறிதல் வேண்டும். ஏன் இங்கே வந்தது? முதல்ல நாரதர் சொல்லியிருக்கார். இந்த இடத்துல அந்த அவசியத்தைன்னு திருப்பி கொண்டு வருகின்ற எதற்காக என்றால், அதை இன்சிஸ்ட் பண்ண, வலியுறுத்துவதற்காக. முதல்ல சொன்னார், தீமை இருந்தால்தான், அந்த வலி இருந்தால்தான் மனிதன் முன்னேறுவான், அந்த ஒரு காரணத்திற்காக. ஆனால் அவதாரங்கள் அந்த ஒரு நிலையே இல்லை, அதையும் விட ஆழமாக சென்று என்ன நடக்கின்றது, ஏன் அவை இருக்கின்றன என்பவற்றையும் அறிய வேண்டும். இயற்கையின் மடியில் பொதிந்துள்ள அதன் வேர்களின் நியாயத்தை உணரல் வேண்டும். ஏன் அங்கே போய் they got the right to be there. மனிதனை பிடித்து கொண்டு அங்கே அவனை இருக்கச் செய்வதற்கான உரிமை அவற்றிற்கு இருக்கின்றன. அந்த உரிமை என்ன? ஏன் அவை மனித ஆன்மாவை உரிமை கொண்டாடுகின்றன? அவை கொண்டுள்ள உரிமையை எங்கனமாக விடுவிக்க முடியும் என்றதையெல்லாம் அவர்கள் பார்க்க வேண்டும். அப்படி பார்ப்பதனால்தான் ஏன் இந்த அனலைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு, ஒன்றை சரி செய்யணும்னு சொன்னால் அதற்குள்ளே போய் அதில் இருக்கிறத, அதிலேருந்து கிடைக்கிறத, அது என்னவாக மாறப்போகின்றது என்றது எல்லாத்தையும் முழுவதுமாக தெரிந்து கொண்டால்தான் செய்யறத சரியாக முற்றுமாக செய்ய முடியும். இப்போ வேக்சின்ஸ்லாம் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், கோவிடுக்கு வேக்சின் கண்டுபிடிக்க போகிறாங்கன்னு சொன்னால், அதனுடைய விளைவுகள் எல்லாவற்றையும் அவர்கள் அறிய வேண்டும். அந்த விளைவுகளை அறியாதபடி அவர்கள் சாதாரணமாக ஒரு வேக்சினை கண்டுபிடித்து போயிட்டுட்டா அதனால் ஏற்படும் பின் விளைவுகள் என்னன்னு தெரியாதது. இந்த கோவிட் எப்படி இருக்குது, எந்த ஒரு ஸ்ட்ரக்சரை அது வைத்து கொண்டு இருக்கின்றது, எந்த புரோட்டீனை அது வைத்து கொண்டு இந்த மாதிரி செய்கின்றது, இதை எல்லாத்தையும் அவர்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். அதனுடைய ஆழங்களுக்குள் சென்று அதை அப்படியே பகுத்து பிரித்து அறிந்து கொண்டு அதன் பிறகு ஒவ்வொன்றிற்குமாக அவர்கள் விடையை கொண்டு வர வேண்டும். இந்த வேக்சினுடைய ஃபுல் பவர் அப்போ தான் இருக்கும். இல்லைன்னு சொன்னால் திருப்பி திருப்பி அது வருவதற்கான வாய்ப்புகளோ அல்லது முற்றுமாக அழிந்து விடாதபடிக்கோ இருக்கக்கூடிய தன்மை அங்கே இருந்து கொண்டே இருக்கும். அப்படித்தான் நமது பழைய யோகங்கள் நமக்கு காட்டி சென்றிருக்கின்றன. ஒளி வருகின்றது, இருக்கின்றது எல்லாம். ஆனால் மறுபடி மனிதன் அதே நிலையில் தான் இருக்கின்றான். ஏதோ ஒரு சிலர் அந்த ஒளியை பற்றி கொண்டவர் மட்டுமே மேலேறி முன்னேறி மோட்சத்தை அடைகின்றனர், இறைவனோடு கலக்கின்றனர் என்று. அப்போ பாக்கி இருக்கிற இங்கே கீழே இருக்கிற மற்ற மனித ஜீவராசிகள், மற்ற ஜீவராசிகளின் நிலை என்ன? அதை யார் காப்பாற்றுவார்கள்? அதைத்தான் இங்கே அவதாரங்கள் வரணும்னு பகவான் சொல்லியிருக்கின்றார். He must know the thought that moves the demon act and justifies the titan's erring pride and the falsehood lurking in earth's crooked dreams. He must enter the eternity of night and know God's darkness as he knows his sun. அசுர சக்தியை வழிநடத்தும் எண்ணமதனை அறிந்து கொள்ளல் வேண்டும். தவறிழைக்கும் தானவனின் கர்வத்தை நியாயப்படுத்துதல் வேண்டும். புவனத்தின் வரைமுறையற்ற கனவுகளில் பதுங்கி கிடக்கும் பொய்மையையும் முடிவே இல்லா இருளினூடே அவன் புகுதல் வேண்டும். இறை கதிரொளியை அறிவது போலவே தெய்வத்தின் இருளையும் அறிதல் வேண்டும். இந்த முதல் 3 வரிகள் முந்தைய வரிகளுடைய இதை ஒட்டினார் போல் வந்திருக்கின்றது. அசுர சக்தியை வழிநடத்தும் எண்ணமதனை அறிந்து கொள்ளல் வேண்டும். ஒவ்வொன்றாக அங்கே பகவான் சொல்கின்றார். டெமன்ஸ் ஆக்ட், அசுர சக்தியை ஏதோ ஒன்று இருந்து வழி நடத்துகின்றது. அந்த எண்ணத்தை இவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இருளின் ஆழங்களுக்குள், இது எல்லாமே இருளுக்குள்ளே தான் நடக்கின்றது, இன்கான்சியன்ட்டுக்குள்ளே தான் நடக்கின்றது. இதையெல்லாம் அங்கே சென்று அவர்கள் அறிந்து கொள்ளல் வேண்டும். தவறிழைக்கும் தானவனின் கர்வத்தை நியாயப்படுத்துதல் வேண்டும். டைட்டன்ஸ் கேபிட்டல் T கொடுத்திருக்கின்றார்.
இது வந்து ஒரு கருத்து என்னென்னா, இந்த ப்ரொமேத்தியஸ்னு சொல்லிட்டு கிரேக்க ஒரு மாபெரும், அது மனிதன் தான் அது, ஆனால் மாபெரும் ஆற்றல் கொண்டவன், பலவித சக்திகளை கொண்டவன். அவன் என்ன செய்கின்றான் என்றால், மேலே போய் ஒளியை உலகுக்கு கொண்டு வருகின்றான். அவ்வளவு வல்லமை படைத்தவனாக அவன் இருக்கின்றான். அதனால தான் இந்த இடத்துல பகவான் வந்து டி வந்து கேபிட்டலாக கொடுத்திருக்கின்றார். அப்பேற்பட்ட பெரும் ஆற்றல் கொண்டவர்கள், ஒரு அசுர சக்தின்னு கூட சொல்லலாம். ஆனால் அது இங்கே நல்லது செய்திருக்கின்றது. ஏன்னா அங்கே பாருங்கள், அவனுடைய ப்ரைடு, நான் இதை கொண்டு வந்து விட்டேன், அந்த ஒளியை நான் கொண்டு வந்து விட்டேன் என்ற ஒரு பெருமிதம் அவனுக்கு இருக்கின்றது. அதே போல் உண்மையை கொண்டு வருபவர்களுடைய பெருமிதமும் இருக்கின்றது. அதை நியாயப்படுத்துதல் வேண்டும். ஏன் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு ப்ரைடோட, ஒரு பெருமிதத்தோடு இருக்கிறார்கள்? ஏனென்றால் அவர்களால் ஒரு உண்மை கொண்டு வரப்பட்டுள்ளது, ஒரு சத்தியத்தின் ஒளி இங்கே கொண்டு வரப்பட்டுள்ளது. அதையெல்லாம் அவர்கள் நியாயப்படுத்துதல் வேண்டும். அவங்க செஞ்சதெல்லாம் தப்பு, அதெல்லாம் இல்லை அப்படின்றத விட்டுவிடாதபடிக்கு அவற்றையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே மற்ற இதுவரைக்கும் நமக்கு வழிகாட்டப்பட்ட வந்த அந்த வழிகளையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவற்றை முழுவதுமாக தவறு என்று ஒதுக்கிவிடக்கூடாது. அதே போல இது ஒன்றுதான் உயர்வு என்றும் அந்த நிலைக்கும் நாம் போகக்கூடாது. அதெல்லாம் நம்மளுடைய பெருமிதத்தை, அகங்காரத்தை அங்கே காட்டிவிடும். ஆகவே பழைய வழக்கங்களையும் அவற்றில் உள்ள சாரத்தை எடுத்துக்கொண்டு அவற்றின் பெருமையை உணர்ந்து கொண்டு அப்புறம் மேலே செல்ல வேண்டும். புவனத்தின் வரைமுறையற்ற கனவுகளில் பதுங்கி கிடக்கும் பொய்மையும். இப்போ அது ரெண்டையும் வந்து சொல்லிட்டார். முதல்ல வந்து அசுர சக்தி வந்து எதனால் வருகின்றது, அதனுடைய மூலம் என்ன, எண்ணம் என்ன, எங்கிருந்து அது உருவாகின்றதுன்றதை தெரிந்து கொள்ளல்னு போட்டுட்டு, அடுத்தது அதை தெரிந்து கொண்டு வந்தவர்களின் ஒளியை கொண்டு வந்தவர்களுடைய நியாயத்தையும் எடுத்து உரைத்துவிட்டு, மூன்றாவதாக சொல்லினார் மறுபடியும் அந்த பொய்மை அப்படின்றதார். புவனத்தின் வரைமுறையற்ற கனவுகளில், ஆக இவை கனவுகளில் ஆழ் உறக்கத்தில் ஆழ்ந்த தன்மையிலும் பதுங்கி கிடக்கின்றன. பொய்மையானது, ஃபால்ஸ்வுட்டானது அங்கே பதுங்கி கிடக்கின்றது. அந்த பதுங்கி கிடக்கின்றவற்றையும் இவன் பார்த்து கொண்டு அறிந்து கொள்ளல் வேண்டும். அதை தெரிந்து கொண்டு அதற்கான வேலைகளில் முனைய வேண்டும். இதெல்லாம் வந்து அவதாரங்கள் செய்ய வேண்டிய வேலை. அவதாரங்கள் மாத்திரம்தானா? நாமும் தான். அதற்காகத்தான் சாவித்திரி நமக்கு அளிக்கப்பட்டிருக்கின்றது. இவை எல்லாம் மறைமுகமாக நமக்கு பகவான் காட்டும் படிப்பினைகள். என்னெல்லாம் எனக்குள்ளே இருக்கின்றது, எதையெல்லாம் நான் நீக்க வேண்டும், அதற்கான காரணங்கள் என்ன, இதற்கான பெருமிதம் நான் கொண்டிருக்கின்றேனே, இது நியாயம்தானா? சரி, நியாயம் என்றால் அதை அந்த மட்டோடு நிறுத்தி கொண்டு நான் எப்படி அடுத்ததற்கு போக முடியும் என்று இதெல்லாம் நாமும் பார்க்கணும். நம்முடைய இருள் ஆழங்களுக்குள் நாம் செல்ல வேண்டும். நமது இருளானது நமக்கு மாத்திரமே உரித்தானது. இதுக்குள்ளே வேறு யாரும் வந்து வேலை செய்ய முடியாது. ஏதோ மதர் பகவான் இருந்து செய்கிறாங்க. தே கேன் கோ அண்ட் சேஞ்ச் எவ்ரி திங். ஆனால் நம்முடைய முயற்சியும் அங்கே வேண்டும். சாவித்திரி என்ன நமக்கு காட்டுகின்றது, சாவித்திரியிலேருந்து என்ன நம்மளால் தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னால் இது போன்ற படிப்பினைகள் தான். நான் உணர்ந்ததை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் சொல்கின்றேன். முடிவே இல்லா இருளினூடே அவன் புகுதல் வேண்டும். முடிவில்லா இருள், அது போய்கொண்டே இருக்கிறது. எட்டர்னிட்டி ஆஃப் நைட், கேபிட்டல் என் கொடுத்திருக்கின்றார். ஆக அந்த இருளுக்கும் ஒரு அவசியம் இங்கே இருக்கின்றது. ஏனென்றால் அது இறைவனின் மறுபாதி. அந்த இருளில் நம்ம இருந்து கொண்டிருக்கின்றோம். அந்த இருள் இங்கே இருக்கும் காலம் வரை, அது வேலை செய்ய வேண்டும் காலம் வரை அது இங்கே இருக்கும். அதன் பிறகு அது மறைந்துவிடும். இதுதான் வந்து உலகத்தினுடைய நியதி. இப்படித்தான். ஆனால் இப்பொழுது இருக்க வேண்டிய நிலை இருளுக்குள். ஆக இவர்கள் முடிவே இல்லாத இருளுக்குள் புகுதல் வேண்டும். புகுந்து இறை கதிரொளியை அறிவது போலவே தெய்வத்தின் இருளையும் அறிதல் வேண்டும். கொடுத்துட்டார் பாருங்க. காட்ஸ் டார்க்னஸ், கேபிட்டல் G கொடுத்துருக்காருங்க. அப்போ என்ன அர்த்தம்? இறைவனே இங்கே இருளாகவும் வந்திருக்கின்றான். நோஸ் ஹிஸ் சன், கேபிட்டல் S, அவனோட ஒளியை அறிவது போலவே
அவதாரங்களால் ஒளியை அறிய முடிகின்றது. நம் போன்ற மனிதர்களால் இந்த ஒளியை சிறிதே அறிய முடிகின்றது. அறியாமல் இல்லை, அறிந்து கொண்டிருக்கின்றோம், சிறிதே அறிந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு ரே அவ்வப்பொழுது வந்து செல்கின்றது. அவர்கள் முற்றிலுமாக உணர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இறைவனுடைய அருளை, அவனுடைய ஒளியை, அது செய்கின்ற வேலைகளை எல்லாவற்றையும் அவர்கள் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதுபோலவே இறைவனுடைய இருளுக்கு இங்கே என்ன வேலை, அது ஏன் இங்கே இருக்கின்றது, எத்தனை காலம் வரை இருக்கும், அதை என்ன செய்தால் மாற்ற முடியும், இத்தனையும் தெரிந்து கொள்வதற்காக அவர்கள் இருளினூடே, முடிவிலா இருளினூடே புகுதல் வேண்டும். இப்படியெல்லாம் செய்தால்தான் அவர்களால் இங்கே ஒளியை கொண்டு வர முடியும். ஏன்னா மனிதனுடைய அறியாமை அவ்வளவு கனத்த போர்வையாக மூடிக்கொண்டிருக்கின்றது. இந்த சீக்ரெட் நாலேஜில் வரும், அது பால் அப்படின்ற ஒரு வார்த்தை பகவான் அங்கே போட்டிருப்பார். அதாவது அந்த சவப்பெட்டியை மூடியிருக்கின்ற ஒரு கருப்பு துணி, அது அந்த பால்கள். அப்படி நம்முடைய ஆன்மாவை, அதனுடைய ஒளியை ஒரு துணி மூடிக்கொண்டிருக்கின்றது, கனத்த இருள் மூடிக்கொண்டிருக்கின்றது. அந்த இருளையும் துளைத்து அவன் அதன் வழியினூடே செல்ல வேண்டும். For this he must go down into the pit. For this he must invade the dolorous wastes, imperishable and wise and infinite. He still must travel hell the world to save. அதற்காக இருட்குழியினுள்ளே அவன் புக வேண்டும். அதன் பொருட்டு துயரின் பெருவெளிகளை சூழ்தல் வேண்டும். அழிவுக்கு ஆட்பட்டவனாய், அறிவு திறன் கொண்டு முடிவற்றவனாய் இருந்த போதிலும் நரகத்திலும் பயணித்தல் வேண்டும், உலகை காப்பாற்றும் பொருட்டு. இந்த கடைசி 2 வரிகளை முதல்ல படிச்சுட்டு அதுக்கப்புறம் மேல் வரிகளை படித்தா அர்த்தம் ரொம்ப அழகாக வரும். இந்த அழிவுக்கு ஆட்பட்டவனாய், அறிவு திறன் கொண்டு முடிவற்றவனாய் இருந்த போதிலும், இது அவதாரத்தை சித்தரிக்கின்ற வார்த்தைகள். அழிவுக்கு ஆட்பட்டவனாய், ஏனென்றால் மனித உடல் எடுத்து வந்து விட்டான், மனித பிறவி எடுத்து வந்து விட்டான். ஆனால் அறிவு திறன் கொண்டு விளங்குகின்றான். வைஸ், மனித அறிவுக்கும் மேற்பட்ட அறிவு கொண்டு விளங்குகின்றான். முடிவற்றவனாய், இன்ஃபினிட். இந்த முடிவுன்னு சொன்னால் என்ன, முதல் வார்த்தை வந்து அழிவுக்கு ஆட்பட்டது, அப்புறம் இன்ஃபினிட் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த முடிவற்றது எது என்றால் அவர்கள் கொண்ட முயற்சியில், சோர்விலா ஆர்வத்தில், ஆற்றலில், இவற்றில் எல்லாம் அவர்கள் இன்ஃபினிட்டாக இருக்கிறார்கள். ஒரு காலம் அவர்கள் சோர்ந்து போவதில்லை. ஐயோ முடியவில்லையே, இதை நான் விட்டுட்டு போயிடலாமா, அதெல்லாம் இல்லை. கடைசி வரைக்கும் இங்கே இருந்து, அதனால்தான் அன்னையும் பகவானும் தமது ஸ்தூல உடலை நீக்கிவிட்ட போதிலும் சூக்கும உடலில் இருந்து கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களால் நம்மை விட்டு போக முடியாது. நம்மோடு இருந்து இங்கே இருக்கின்ற கடை மனிதன் வரைக்கும் அந்த நிலை, உயர்வு நிலை வர வேண்டும் என்பது வரை அவர்கள் இருந்து இங்கே வேலை செய்ய போகிறார்கள். அதுதான் இன்ஃபினிட்டிங்க. அவர்களுடைய ஆற்றல் ஆனது இங்கே இன்ஃபினிட்டாக இருக்கின்றது. அவர்கள் செய்ய வந்த வேலையை முடிக்கும் வரை அவர்கள் இருப்பதில் தான் இந்த இன்ஃபினிட் இருக்கின்றது. நரகத்திலும் பயணித்தல் வேண்டும், உலகை காப்பாற்றும் பொருட்டு. இல்லை, உலகை காப்பாற்றும் பொருட்டு நரகத்திலும் பயணித்தல் வேண்டும், அப்படியும் எடுக்கலாம். எப்படியும் இந்த வரிகளை வந்து, இந்த வார்த்தைகளை நீங்கள் மாற்றி போட்டு எப்படி படுத்தாலும் வந்து அர்த்தத்தை கொண்டு வர முடியும். உலகை காப்பாற்றும் பொருட்டு அழிவுக்கு ஆட்பட்டவனாய், அறிவுத்திறன் கொண்டு முடிவற்றவனாய் இருந்த போதிலும் நரகத்திலும் பயணித்தல் வேண்டும். நீங்கள் அது ஒரு பசில் மாதிரி உட்காந்து படித்து பார்க்கலாம் இந்த வரிகளை. ஆர்வம் இருந்தால், நேரம் இருந்தால், நேரத்தில் இருக்குது. இப்படி அவன் வர வேண்டும், உலகை காப்பாற்றும் பொருட்டாக நரகத்திலும். ஆனால்தான் அஸ்வபதி மன்னர் அந்த நரகத்திற்குள்ளும் செல்கின்றார். அங்கே போய் அந்த மதர், அந்த இது டார்க்னஸ், அவருடைய குழந்தைகள் எல்லாவற்றையும் அவர் பார்க்கின்றார். அவர்கள் செய்கின்ற செயல்களை எல்லாம் தெரிந்து கொள்கின்றார். அந்த 2 கேண்டோவும் படிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் அதை படித்தோம்னு சொன்னால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன் வந்து உலகம் இப்படி வந்திருக்கு, இந்த நிலைக்கு வந்ததுக்கான காரணம், இங்கே என்னெல்லாம் வேலை செய்கின்றது என்பதை தெரிந்து கொண்டு
அந்த மற்றோட நம்ம நிறுத்தி விடலாம். அதுக்காக படிக்காமல் ஒதுக்கி விட வேண்டாம். அவற்றையும் படித்து கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொள்ளலாம். பாராயணம்ன்றது பண்ணக்கூடாது. அதுதான் அதில் அர்த்தம். அதற்காக இருட்குழியினுள்ளே அவன் புக வேண்டும். உலகத்தை காப்பாற்றும் பொருட்டு இருட்குழியினுள்ளே அவன் புக வேண்டும். இந்த இருட்குழி என்பது என்ன? இன்கான்சியன்ட். இது இப்படி முதல்ல அடி ஆழங்கள்னு சொன்னார். அப்புறம் முடிவிலா இரவு அப்படின்னு சொன்னார். இப்போ மூன்றாவதாக குழிக்குள்ளே விழணும். அதுக்குள்ளே போய் விழணும். விழுந்து அங்கே இருக்கிறதெல்லாம் கண்டுபிடித்து அதை மாற்றி உலகத்திற்கு காப்பாற்ற வேண்டும். அதன் பொருட்டு துயரின் பெருவெளிகளை சூழ்தல் வேண்டும். அங்கே கீழே மாத்திரம் இல்லை, மேலேயும் போகணும்னு சொல்கிறார். மேலே போய் எதை கொண்டு வர முடியும்? கீழே இருக்கிறது என்ன இருக்குது அதை மாற்றுவதற்கு அங்கே மேலே போய் எதை கொண்டு வர முடியும்? ஆக 2 வேலைகளையுமே அவர்கள் செய்ய வேண்டும். உள்ளே மாத்திரம் போகக்கூடாது, வெளியிலும் வெளியிலும் சென்று பெருவெளிகள் வாஸ்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒரு இடம் மாத்திரம் இல்லை, எங்கெல்லாம் ஒளி இருக்கின்றதோ அங்கெல்லாம் சென்று தேடி அவர்கள் இங்கே இந்த புவிக்காக அந்த ஒளியை கொண்டு வர வேண்டும். எதற்காக? இந்த உலகை காப்பாற்றும் பொருட்டு. Into the eternal light he shall emerge on borders of the meeting of all worlds. There, on the verge of nature's summit steps, the secret law of each thing is fulfilled. All contraries heal their long dissidence. அவன் அமரத்துவம் படைத்த அதன் ஒளியினோடு எல்லா உலகங்களும் சந்திக்கும் கரையினிலே வெளிப்பொழுதல் வேண்டும். ஆங்கே இயற்கையதன் படைப்பின் உச்சகட்டம் சந்திக்கும் இடத்திலே ஒவ்வொரு பொருளின் இரகசிய சட்டமும் நிறைவுறும். முரண்பட்டவை யாவும் தங்கள் கருத்து வேறுபாடுகளை ஆற்றிக்கொள்ளும். இந்த முதல் 2 வரிகளில் அவதாரம் செய்ய வேண்டியது அதுவரை கூறப்பட்டிருக்கின்றது. 497வது வரி. நான் முதல்ல சொன்னேன் 476லிருந்து 497 வரை அவதாரங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை பற்றி பகவான் கூறுகிறார் என்று. அப்போ இந்த முதல் 2 வரிகளில் அது முடிவடைகிறது. அவன் அமரத்துவம் படைத்த அதன் ஒளியினோடு எல்லா உலகங்களும் சந்திக்கும் கரையினிலே வெளிப்பொழுதல் வேண்டும். இப்போ அவர் எங்கே வரணும்? தாண்டி அந்த பொய்மையின் கடலை கடக்க வேண்டும் என்று முதல்ல பார்த்தோம். அந்த பொய்மையின் கடலை கடந்து மறுகரையை அவன் சென்றடைய வேண்டும். அவன் சென்றடைகின்ற இடம் இப்பொழுது எப்படி இருக்கின்றது? எல்லா உலகங்களும் சந்திக்கும் கரை. அங்கே அவன் வெளியில் வரணும். இதையெல்லாம் தாண்டி கொண்டு போய் அங்கே வெளிவந்து அதனுடைய அமரத்துவம் படைத்த ஒளியினோடு அது இப்போது ஃபால்ஸ்வுட் மூலமாகவும் அவன் பயணித்து செல்ல வேண்டும். அந்த கடலை அவன் கடக்க வேண்டும் சொல்லிட்டு ஒரு இடத்துல அவன் வர வேண்டும். அந்த இடத்துல ஒளி இருக்கின்றது. அந்த ஒளியினூடாகவும் அவன் பயணிக்க வேண்டும். அந்த ஒளியை கொண்டு வருவதற்கு அந்த ஒளியினூடாகவும். அதனால தான் இதை முதல்ல பார்த்தோம், வாஸ் பெருவெளிகளினூடே. அந்த பெருவெளிகள் மேலே செல்ல செல்ல ஒளியும் அமைதியும் ஆழ்ந்த தன்மையும் கொண்டு விளங்குகின்றன. அதன் வழியாகவும் அவன் சென்று அங்கே எல்லா உலகங்களும் சந்திக்கின்ற இடத்திலேயே வந்து நிற்கின்றான். அதோட முடியும். அது வரைக்கும் அவன் செல்ல வேண்டும், பாதியில் நின்று விடக்கூடாது அப்படின்று அங்கே பகவான் சொல்லிவிட்டு உடனே கொண்டு வருகின்றார். என்னெல்லாம் அப்படின்றத சொல்லுகின்றார். இது ஆங்கே இயற்கையின் படைப்பின் உச்சகட்டம் சந்திக்கும் இடத்திலே ஒவ்வொரு பொருளின் இரகசிய சட்டமும் நிறைவுறும். முரண்பட்டவை யாவும் தங்கள் கருத்து வேறுபாடுகளை ஆற்றிக்கொள்ளும். இந்த கடைசி 3 வரிகளில் அவதார புருஷர் செய்த வேலையினால் நிகழ்வதை பகவான் சொல்ல ஆரம்பிக்கிறார். அதாவது இந்த இயற்கையானது அதனுடைய உச்ச கட்டத்தை சந்தித்து விடுகின்றது. அங்கே போய் நேச்சர் கேபிட்டல் N கொடுத்திருக்கின்றார். அந்த இயற்கையின் உச்சகட்டம் சென்ற இடத்தில் எதிர்மறைகள் சந்தித்து கருத்து வேறுபாடின்றி ஒன்றே ஆகிவிடும். லைஃப் டிவைனில் அதான் பார்த்தோம். மனதிற்கு மேலே செல்ல செல்ல ஒளியானது அதிகமாகி கொண்டே வந்து அங்கே ஒரு இடத்தில் 2 மற்ற நிலை, நன்மையோ தீமையோ துன்பமோ இன்பமோ இல்லாத ஒன்றித்த நிலை அங்கே வந்துவிடும்.
படைக்கப்பட்ட பொருட்கள் அவை படைக்கப்பட்டுள்ள திட்டத்தை அறிந்து அமைதியுறும். ஏன் இங்கே இப்படி படைக்கப்பட்டிருக்கின்றது என்ற ஒரு நியதியை, அந்த சட்டத்தை அவை புரிந்து கொண்டுவிடும். இங்கே படைக்கப்பட்ட பொருட்கள் அந்த நிலைக்கு சென்றடைந்த இயற்கையின் உச்சகட்டத்தில் அங்கே அந்த சந்திக்கும் இடத்துல போய் சேர்ந்த பிறகு மனித இனம் கொண்டு போய் சேர்க்கப்பட்ட பின் இருமைகள் மறைந்துவிடும், எல்லாம் ஒன்றித்துவிடும். ஆப்போசிட்ஸ், இங்கே ஆப்போசிட்ஸ் என்ன செய்கின்றது? அட்ராக்ட் பண்ணி கொண்டிருக்கின்றது, ஒன்றை ஒன்று ஈர்த்து கொண்டிருக்கின்றது. அங்கே சென்ற பொழுது எல்லாமே அமைதியுற்று தாம் ஏன் அவ்வாறு இயங்குகின்றோம் என்ற சட்டத்தை அவை உணர்ந்து கொள்ளும். ஏன் இந்த புவியில் இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு நிலை, இப்படிப்பட்ட இருமைகளுக்குள் வீழ்ந்து முரணான வேலைகளை செய்ய வேண்டும் என்று அவை தெரிந்து கொள்ளும். ஏன் இவ்வளவும் வருது? அந்த நிலைக்கு அடைய வேண்டும் என்பதற்காக. மனிதன் படைக்கப்பட்டதே அதற்காகத்தான். இந்த நிலையிலே இருந்து விடக்கூடாது, அவன் மேலே உயர்ந்து வர வேண்டும் என்பதற்காகத்தான். ஆக இவன் இங்கே கீழே தான் இருக்கின்ற நிலையை, அதனுடைய சட்டத்தை புரிந்து கொண்டு விட்டானால் மேலே செல்ல செல்ல இவை யாவும் மறைந்து ஒன்றித்த நிலை வந்துவிடும் என்று அவனால் உணர்ந்து கொள்ள முடியும். முரண்பட்டவை யாவும் தங்கள் கருத்து வேறுபாடுகளை ஆற்றிக்கொள்ளும். இதைத்தான் பகவான் புக் 3 Canto 2ல காட்டியிருக்கார். த சேம்பர் வேர் த க்ளோரியஸ் எனிமீஸ் கிஸ், த பிரிட்ஜ் பிட்வீன் தி ராப்சர் அண்ட் த காம், த பிளாக் வெயில் ஹேஸ் பின் லிஃப்டட். அது அந்த பிளாக் வெயில் லிஃப்ட் பண்ணின உடனேயே அங்கே என்ன ஆகின்றது? அந்த சேம்பர் வேர் த க்ளோரியஸ் எனிமீஸ் கிஸ். ஸோ இங்கே இருக்கின்ற வலியும் துன்பமும் இன்பமும் ஆனந்தமும் க்ளோரியஸ் எனிமீஸ், ஒன்றுக்கொன்று முரண்பட்டவை போல இருந்தாலும் ஒன்றுக்கொன்று உதவி செய்து கொண்டிருக்கின்றன. நம்ம காந்தத்தை எடுத்துக்கொண்டோம்னால் ஆப்போசிட் போல்ஸ் தான் அட்ராக்ட் பண்ணும், சேம் போல்ஸ் டைவர்ட் ஆகிடும் அது. அதனால் இங்கே மனித வாழ்வில் இந்த ஆப்போசிட்ஸ் இருக்கிறதுனால ஒன்றை ஒன்று கவர்ந்து இழுக்கின்றது. நீ என் பக்கம் வா, நீ என் பக்கம் வா என்று மனித ஆன்மாவை. ஆனால் அந்த மனித ஆன்மாவானது போரிட்டு ஜெயித்து மேல் உலகங்களுக்கு, அதாவது மேல் நிலைகளுக்கு சென்றவுடன் கான்ஷியஸ்னஸ் லெவலில் நம்ம உயர்ந்து சென்று விட்டோமானால் அங்கே எல்லாம் மறைந்து ஒன்று ஒன்று ஒன்று. அப்போ இந்த ஒன்று 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 என்பது எது? அன்பு செய்வது, எல்லோரிடத்தும் அன்பு செய்வது, எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செய்வது, எதை கண்டாலும் அன்பு பெருக்கால் ஆட்படுவது. இதைத்தான் கடைசியில் சாவித்திரி இதைத்தான் நாங்கள் கண்டு கொண்டு வந்தோம் முனிவரே அப்படின்னு சொல்லி முடிப்பாள். ஸோ சாவித்திரி காவியத்தினுடைய முதல் நமக்கு தெரிவிக்கின்ற பாடம் என்னவென்றால் அன்பு செய், அன்பு செய், அன்பு செய். அடுத்து, there meet and clasp the eternal opposites. Their pain becomes a violent fiery joy. Evil turns back to its original good, and sorrow lies upon the breasts of bliss. She has learned to weep glad tears of happiness. Her gaze is charged with a wistful ecstasy. Then shall be ended here the law of pain. அழகாக முடிச்சுட்டார். சாஸ்வத எதிரிடையானவை ஆங்கே சந்தித்து தழுவிக்கொள்ளும். ஆங்கே வலி தீவிர கனன்றெழும் களியாகிவிடும். தீவினை தன் தொன்மை நிலையாகிய நல்வினை ஆகிடுமே. துயரானது ஆனந்த பரவசத்தின் நெஞ்சகத்தில் நிலை கொள்ளும். துன்பமாகி அவள் ஆனந்த கண்ணீர் உகுக்க கற்றிடுவாள். அவள் கூறிய நோக்கு கழிவெறி கொண்டு இலங்கிடும். அதன் பிறகு இங்கு வலியின் சட்டம் இறுதியும். இவ்வளவு செய்த பிறகு நமக்கு என்ன கிடைக்கும்? வேலை செய்கிறோம், ஒரு நிலத்தில் பயிரிடுறோம், கஷ்டப்படுறோம், உழுது அதுக்கு எரு போட்டு தண்ணீர் பாய்ச்சி விதை விதைத்து எல்லாவற்றையும் பக்குவமாக பூச்சி ஆடு மாடு எல்லாவற்றையும் காப்பாற்றி எல்லாம் கொண்டு வந்த பிறகு எனக்கு அதனுடைய பயன் கிடைக்க வேண்டாமா? இவ்வளவு பாடுபட்டதும் வீணாகவா போய்விடுவது? இல்லை என்று இங்கே பகவான் காட்டுகின்றார். ரொம்ப அழகாக நீ செய்கின்ற முயற்சிகள் அனைத்திற்கும் உனக்கு பலன் உண்டு. உன்னுடைய முயற்சி மாத்திரம் இடைவிடாமல் தளராமல் இருக்கட்டும்.
சாஸ்வத எதிரிடையானவை ஆங்கே சந்தித்து தழுவிக்கொள்ளும். எந்த இடத்துல? இயற்கையதன் உச்சக்கட்டம் சந்திக்கும் இடத்தில். மேலே போய் இந்த படைக்கப்பட்ட இயற்கையானது தன்னுடைய உயர்நிலையை அடைந்த பின் அந்த இடத்தில் இட்டர்னல் ஆப்போசிட்ஸ் எப்பொழுதுமே இங்கே எதிர்த்து கொண்டே இருக்கின்றன. அவை ஒன்றை ஒன்று தழுவிக்கொள்ளும். கிளாஸ் தேர் மீட் அண்ட் கிளாஸ்ப், சந்தித்து அப்படியே தழுவிக்கொள்ளும். அதன் பிறகு வர்றவையும் அதே தான், ஒவ்வொன்றாக பகவான் சொல்லியிருக்கின்றார். அங்கே வலி தீவிர கனன்றெழும் களியாகிவிடும். அப்போ வலின்றதை ஆனந்தமாக உணர்வார். ஃபயரி ஜாய், அப்படி எரிகின்ற ஒரு களி, அதாவது மறுக்க முடியாத ஒரு, தவிர்க்க முடியாத ஒரு இன்பம் ஆகிவிடும். இப்போ அதனுடைய ஆப்போசிட், வலி இன்பம்ன்ற ரெண்டும் ஆப்போசிட்டாக இருக்கு. ஆனால் அந்த இடத்துல வலியானது தீவிர கனன்றழும் களியாகிவிடும், ஆனந்தமாகிவிடும். ஓ, இதுவும் இறைவன்தான், அவனைத்தான் நான் உணர்கின்றேன், அவனன்றி வேறு எதுவும் இல்லை. வலியாக வந்தவனும் அவன்தான், இங்கே களியாக வந்திருப்பவனும் அவன்தான், அவனை நான் உணர்கின்றேன் ஒவ்வொரு நிலையிலும் என்று அந்த ஒரு தன்மை வந்துவிடும். தீவினை தன் தொன்மை நிலையாகிய நல்வினை ஆகிடுமே. நல்ல வினையாகத்தான் அங்கே இருந்தது. எல்லாமே ஆரம்பத்தில் குட், ஒரிஜினல் குட். ஆரம்பத்தில் மூலத்தில் பார்த்தோமானால் அனைத்துமே நல்லது நல்லது நல்லது. இங்கே வரும்பொழுது இறங்கி கொண்டே வரும்பொழுது, ஒவ்வொரு படியாக இறங்கி வரும்பொழுது, ஒவ்வொரு உலகங்களாக இறங்கி வரும்பொழுது, ஒவ்வொரு தளங்களாக, அதாவது கான்ஷியஸ் லெவலில் ஒவ்வொரு தளங்களாக இறங்கி வரும்பொழுது ஆழ்ந்து போய் இன்கான்சியன்ட்டுக்குள்ளே விழுந்து விடுகின்றது. ஒரிஜினல் நிலை அங்கே போய் அது சென்றடைந்து விடுகின்றது. துயரானது ஆனந்த பரவசத்தின் நெஞ்சகத்தில் நிலை கொள்ளும் சொல்லிட்டார். அண்ட் சாரோ லைஸ் அப்பான் தி பிரெஸ்ட்ஸ் ஆஃப் பிளிஸ். இந்த ஆனந்தத்துக்குள்ள களி பேருவகை பரமானந்தம் பேரானந்தம், அதற்குள்ளே போய் இந்த துன்பமானது அப்படியே ஓய்வெடுத்து கொண்டு விடும். அங்கே போய் அப்படியே படுத்து கொண்டு விடும். ஏன்னா அதற்கான தேவை இங்கே கிடையாது. முற்றுமே ஆனந்தமாக இருக்கும் பொழுது இன்னொரு நிலை எதற்கு, எதிரிடை எதற்காக? ஆகவே அது அவளுள் சென்று ஐக்கியமாகி விடுகின்றது. துன்பமாகி அவள் ஆனந்த கண்ணீர் உகுக்க கற்றிடுவாள். She has learned to weep glad tears of happiness. துன்ப கண்ணீர் இல்லை அங்கே வர்றது. நம்மளே சொல்லுவோம் இல்லையா, இது என்ன இப்போது ஆனந்த கண்ணீர். கல்யாணங்களில் பெண் வீட்டார் அந்த தன்னுடைய பெண் மனம் முடித்த உடனே அந்த அப்பா அம்மா கூட பிறந்த கண்ணில் ஒரு கண்ணீர் வரும். அது என்னவென்றால் ஆனந்த கண்ணீர். ஆகா, எங்கள் மகள் மனம் முடித்து விட்டாள், அவளை மனம் முடித்து கொடுத்து விட்டோம் அப்படின்ற ஒரு ஆனந்தம், அது ஆனந்த கண்ணீர். இந்த இங்கே மற்ற துன்ப கண்ணீரானது அந்த இடத்தில் எல்லாமே ஆனந்த கண்ணீராக மாறிவிடும். ஓ, இது என்னுடைய முன்னேற்றத்திற்காகத்தான். ஓ, இது நான் இன்னும் தெளிவடையவில்லை, நான் இன்னும் மேலே செல்லவில்லை, அதற்காக இது வருகின்றது, நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன், இதை தாண்டி நான் போவதற்கு முற்படுகிறேன் என்றெல்லாம் அங்கே ஒரு நிலையானது மாறிவிடுகின்றது. அவளது கூரிய நோக்கு கழிவெறி கொண்டு இலங்கிடும். Her gaze is charged with a wistful ecstasy. அப்படியே அது சார்ஜ்டு, அப்படியே தொஞ்சு போகலை. அது கழிவெறியினால், எக்ஸ்ட்ரஸியினால் அப்படியே அது முற்றுமாக அவளுடைய பார்வை இங்கே ஆனந்தத்தால் நிரம்பி இருக்கும், வேறு எதுவுமே இல்லை. அதன் பிறகு இவ்வளவெல்லாம் நடந்த பிறகு இங்கு வலியின் சட்டம் இறுதியுறும். இந்த சட்டம் என்ன? மனித இனம் தன் அடுத்த கட்டமாகிய அதிமன இனமாக மாறுவதற்காக இந்த சட்டங்கள் எல்லாம் வந்திருக்கின்றன. துன்பம், வலி, மற்ற இருள் எல்லாமே அவனை இங்கே மேலே உயர்த்த வேண்டும் என்பதற்காக அமைக்கப்பட்ட சட்டம், இறைவனால் அமைக்கப்பட்டதைத்தான் சாவித்திரியோட அம்மா கேட்பா. இறை சக்தி அல்லாத வேறு ஒன்று இவற்றையெல்லாம் படைத்திருக்கின்றதா? அப்படியானால் உன்னுடைய இறைவன் என்ன ஆனான்? அவனுடைய சக்தி இல்லாமல் போய்விட்டதா என்றெல்லாம் அவன் அங்கே கேட்டிருப்பாள்.
அதற்கான பதில் தாங்க. இவை எல்லாமே இங்கே தேவை என்பதனால் சட்டமாக இயற்றப்பட்டு மனித இனத்தின் மேல் சுமத்தப்பட்டிருக்கின்றது. இந்த நிலை, அதாவது அவதாரங்கள் இந்த ஒளியை கொண்டு வந்து இயற்கையானது அதனுடைய உச்ச கட்டத்தை சந்திக்கும் பொழுது அந்த இடத்தில் இவை யாவும் மறைந்துவிடும். மனித இனமானது அதிமன இனமாக உயர்ந்து ஒரு ஆனந்த பெருவாழ்வை, அதிமன வாழ்வை எட்டி தெய்வீக வாழ்வாக இங்கு புவியில் வாழ்வு மலரும். அந்த நிலையில் இந்த சட்டங்களுக்கான தேவையே இருக்காது. அதனால தான் சட்டம் இறுதியுறும், முடிவுற்றுவிடும். அதற்கான ஒன்றுக்கான தேவை இருந்தால்தான் அது அந்த இடத்துல இருக்கும். தேவை இல்லாவிட்டால் அது தானே மறைய வேண்டியது தான். Earth shall make a home of heaven's light, a seer heaven-born shall lodge in human breasts. The superconscient beam shall touch men's eyes, and the truth-conscious world come down to earth, invading matter with the spirit's ray, awaking its silence to immortal thoughts, awaking the dumb heart to the living word. வையகம் விண்ணுலக ஒளியின் ஓர் இல்லமாக்கப்பட்டுவிடும். மனித நெஞ்சகங்களில் உம்பர் உலகில் தோன்றிய ஒளியோன் உறைந்திடுவான். அதிமானுட உணர்வின் ஒளிக்கதிர் மானுடரின் பார்வையை தீண்டிடும். சத்திய உணர்வுடன் கூடிய ஓர் உலகம் புவியின் கண் இறங்கி பேரான்மாவின் கிரணம் சடத்தை ஆக்கிரமிக்கும். அதன் மோனத்தை சாஸ்வத நினைவுகளுக்கு தட்டி எழுப்பும். மௌடீக இதயத்தை வீரார்ந்த சொல்லுக்கு எழச் செய்யும். இந்த வரிகளில் மாற்றம் நிகழ்வது கூறப்படுகின்றது. இந்த மாற்றங்கள் யாவும் நடைபெறும் என்று சொல்லப்படுகின்றது. வையகம் விண்ணுலக ஒளியின் ஓர் இல்லமாக்கப்பட்டுவிடும். அது தெரிகின்றது. இங்கே பொய்மையினுடைய ஒளி இருக்காது. இயற்கையானது ஒளியை போல் பாசாங்கு தோற்றத்தை கொண்டு வருவது அதெல்லாம் இருக்காது. விண்ணுலகத்தின் ஹெவனுடைய அந்த ஒளிதான் இங்கே இருக்கும். மனித நெஞ்சகங்களில் உம்பர் உலகில் தோன்றிய ஒளியோன் உறைந்திடுவான். இது சீயர்ன்றது என்ன? உண்மையிலேயே அந்த ஒளியிலேயே வாழ்ந்து கொண்டிருப்போம். அதுதான் சீயர். இறைவனுடைய பரம சத்திய ஒளியிலேயே வாழ்ந்து கொண்டிருப்பவர் ஹெவன் பார்ன். அதனால தான் ஹெவன் பார்ன்னு கொடுத்துருக்கார். ஷால் லார்ஜ் இன் ஹியூமன் ட்ரெஸ். அவன் இங்கே மனித நெஞ்சகங்களில் உறைந்திடுவான். அவனுக்கான இடம்தான் இங்கே இருக்கும். பொய்மைக்கான இடம் இங்கே இருக்காது. அதிமானுட உணர்வின் ஒளிக்கதிர் மானுடரின் பார்வையை தீண்டிடும். ரொம்ப அழகாக இருக்கு. The super conscient beam shall touch men's eyes. நமக்கு ஒரு அதிமன உணர்வின் பார்வையானது கிட்டும். சத்திய உணர்வுடன் கூடிய ஓர் உலகம் புவியின் கண் இறங்கி பேரான்மாவின் கிரணம் சடத்தை ஆக்கிரமிக்கும். அதுதான் இங்கே வேணும். இப்போ மேட்டரில் அந்த சுப்ராமெண்டல் லைட் வரணும். இதுதான் பகவானும் அன்னையும் அப்படியே இறுதி நாள் வரை பாடுபட்டு கொண்டிருந்தது. பகவான் அதற்காக தம் மேனியையே ஈந்தார். உலகுக்காக தன்னுடைய பூத உடலை நமக்காக கொடுத்து விட்டு சென்றார். அப்பொழுதுதான் இந்த பேரான்மாவின் கிரணம் ஜடத்தை ஆக்கிரமித்து கொள்ளும். போயிடாது, இங்கேயே இருக்கும். மனித வாழ்வு தெய்வீக வாழ்வாக மலரும், மாறிவிடும். அதனால்தான் சத்திய உணர்வுடன் கூடிய ஓர் உலகம் புவியின் கண் இறங்கி. இப்போ பொய்மை கலந்து வந்திருக்கின்றது. அது சத்தியமாக இருந்தது பொய்மையாக மாறி வந்துவிட்டது. பொய்மையினுள்ளும் சத்தியத்தினுள்ளுமாக மனிதன் மாறி மாறி வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். ஆனால் இங்கே அவதாரங்கள் இந்த நிலையை எல்லாம் செய்த பிறகு சத்திய உணர்வுடன் கூடிய உலகமானது இங்கே இறங்கும். அங்கே பேரான்மாவின் கிரணம் அந்த ஜடத்தை ஆக்கிரமிக்கும். அதே போல அதன் மோனத்தை சாஸ்வத நினைவுகளுக்கு தட்டி எழுப்பும். அதன் என்பது இங்கே உலகின்னு அர்த்தம். உலகினுடைய மோனத்தை சாஸ்வத நினைவுகளுக்கு தட்டி எழுப்பும். அவேக்கிங் இட்ஸ் சைலன்ஸ் டு இம்மார்டல் தாட்ஸ்.
சத்தியத்தின் அந்த நினைவிலேயே இருப்பது அப்படின்றது தான் அர்த்தம். அது இம்மார்டல் தாட்ஸ் அப்படின்னு சொன்னால் என்ன, என்றும் அழிந்துபடாமல் இருப்பது எது, சத்தியம் ஒன்று தான். அந்த நினைவுகளிலேயே அந்த உலகத்தினுடைய சைலன்ஸ், மௌனத்தை அது எழுப்பிவிடும். இந்த மாதிரி இருக்காத, மௌனத்தில் இருக்காத, இதோ சாஸ்வதமான சத்தியமான நினைவுகள் இருக்கின்றது, அதற்காக விழித்து எழு. மௌடிக இதயத்தை வீரார்ந்த சொல்லுக்கு எழச் செய்யும். மௌடிகம்னா ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கிறது. இங்கே டம் செய்யறதுக்கே எனக்கு இஷ்டமே இல்லை, இப்படியே இருந்துட்டு போகிறேன், என்ன வந்தது அப்படின்ற மாதிரியான ஒரு நிலை தான் அந்த இதயத்துக்கு இருக்கின்றது. மௌடிகமாக கிடக்கு. ஆனால் அதற்கு தெரிகின்றது, இது இருக்குன்றது தெரியுது. அதனால தான் அந்த இடத்துல நெசியன்ஸ் வந்திருக்கு. நெசியன்ஸுன்றது இருக்கிறதுக்கான காரணம் அதுதான். ஏன் இருக்குது, ஒன்று உயர்ந்தது இருக்குது, அது எனக்கு தெரியும், அதை நான் சென்று அடையணும் அப்படின்ற நிலை தான் நெசியன்ஸு. அப்படித்தான் இங்கே இந்த இதயமானது இருக்கின்றது. அதை தட்டி அது எழுப்புகின்ற அந்த எந்த இதுக்கு, வீரார்ந்த சொல்லுக்கு. அதான் அந்த ஓம் எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருப்பார். அந்த வரிகள் நமக்கு அப்படியே இதை இந்த உரையை கேட்ட பிறகு அந்த வரிகளை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது இன்னும் கூட நமக்கு கொஞ்சம் தெளிவாக புரியும். எந்த வரிகள்னால், பக்கம் 310 26வது லைன். ஒன்லி த எவர்லாஸ்டிங் நோ ஹஸ் நியர்ட் and stared into thy eyes and killed thy heart. But where is the lover's everlasting yes, and immortality in the secret heart, the voice that chants to the creator fire, the symboled Om, the great assenting word, the bridge between the rapture and the calm, the passion and the beauty of the bride, the chamber where the glorious enemies kiss, the smile that saves the golden peak of things. இதெல்லாம் எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி அந்த குரலானது அஸ்வபதி மன்னரை கேட்கின்றது. அதனால தான் இவையெல்லாம் இங்கே இந்த அதிமன ஒளியானது, அதிமனமானது இங்கே இறக்கி கொண்டு வரப்படன் சத்திய உணர்வுடன் கூடிய ஓர் உலகம் புவியின் கண் இறங்குமானால் இவையெல்லாம் நடைபெறும். அந்த வீரார்ந்த சொல்லுக்கு அது விழிப்படைய செய்யும். This mortal life shall house eternity's bliss, the body's self taste immortality. Then shall the world Redeemer's task be done. அழிவுக்காட்பட்ட இவ்வாழ்வு அமரத்துவ பரவசத்தில் குடிகொள்ளும். உடலின் உணர்வு இறப்பிலா தன்மையை சுவைக்கும். பின்னரே உலகை காப்பாற்ற வந்தோரின் கடமை பொறுப்பு நிறைவுறும். முடிச்சுட்டார். இந்த முதல் 2 வரிகள் உலகம் முற்றிலுமாக மாற்றம் பெற்றுவிடும் என்பதை காட்டுகின்றது. பகவான் நமக்கு உறுதிமொழி அளித்திருக்கின்றார். அழிவுக்காட்பட்ட இவ்வாழ்வு அமரத்துவ பரவசத்தில் குடிகொள்ளும். அந்த இட்டர்னிட்டிஸுடைய பேர் ஆனந்தத்தில் தான் அது இருக்கும். அதே போல உடலின் உணர்வு இறப்பிலா தன்மையை சுவைக்கும். இறப்பு ஆட்படாத மனித உடல், ஏன்னா ஜடமாக வந்துவிட்டால், மேட்டராக வந்துவிட்டால் அது அழியக்கூடியது. ஆனால் அந்த ஆன்மாவானது அந்த உடலில் உறைவதை உணர்ந்து கொண்டு வாழும். அதுதான் இந்த இடத்துல இம்மார்டாலிட்டின்னு அர்த்தம். இப்பொழுது இந்த ஆன்மா உடலில் உறைகிறது, இறைவன் என்னுள்ளே இருக்கின்றான் என்ற உணர்வு இல்லாத ஒரு வாழ்வு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். இந்த வாழ்வானது தெய்வீக வாழ்வாக மலர்ந்துவிடும். இதெல்லாம் நடந்தால்தான் கடைசியாக சொல்லியிருக்கார் பாருங்க, பின்னரே உலகை காப்பாற்ற வந்தோரின் கடமை பொறுப்பு நிறைவுறும். அது வரைக்கும் அவர்களுடைய வேலையானது முடியவில்லை. உலகை காக்க வந்தவர் செய்ய வேண்டிய வேலைகளை இந்த மொத்தமாக நம்ம பார்த்ததனுடைய ஜிஸ்ட்டு நான் சொல்கிறேன். உலகை காக்க வந்தவர் செய்ய வேண்டிய வேலைகளை பகவான் இந்த 3வது பகுதி நம்ம ஆரம்பிக்கும் பொழுது பார்த்தது. ஹவு இஸ் த வேர்ல்டு ரிடீமர்ஸ் டாஸ்க் 400வது வரியில் ஆரம்பித்து 515வது வரி வரை இதோடு முடிகின்றது ஒரு செக்ஷன். அவர்களுடைய இயல்பு, அவர்கள் என்ன பார்க்கிறார்கள், அவர்கள் செய்ய வேண்டியவை எதெல்லாம் செய்யணும், அப்படி எல்லாம் செய்த பின்பு உலகு கிடைப்பது எது என்றெல்லாம் சொல்லி செல்கின்றார். ஆனாலும் இவ்வளெல்லாம் சொல்லி முடித்த அப்புறமும் நாரதரின் பதில் 688வது வரி வரைக்கும் செல்கிறது.
நாரதர் இன்னும் என்னதான் சொல்லப் போகிறார் என்பதை இனி வரும் வாரங்களில் நாம் பார்ப்போம்.